ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இன்றைக்கி பீட்ரூட் கட்லெட் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் பெரிய சைஸ் ஒரு பீட்ரூட்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை 50% ஸ்டீம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அது சீவும் போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இப்போ சீவுனாக்கா இதில் தண்ணி விடும், ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக ஸ்டீம் பண்ணிட்டு வந்துடலாம். இது குக்கர் டப்பா, இதில் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். மெயினாக சொல்கிறேன், 50% தான் இது வேகணும், ஜாஸ்தி வேக விடக்கூடாது. 50% நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. நல்லா ஆறிடுச்சு பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும். இதை சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ பீட்ரூட் சீவிக்கலாம். ஸ்டீம் பண்ண ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு பீட்ரூட்டும் நல்லா சீவியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்குலும் பீட்ரூட்லேயும் லைட்டாக ஈரப்பசை இருக்குது. அதுக்காக 1 கப்பு அவுள் எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம். அவுள் நல்லா பவுடர் பண்ணியாச்சு, அதை கொட்டிக்கலாம். இந்த அவுள் எதுக்காக போடுறோன்னா, இதில் இருக்கிற அந்த தண்ணியோட பதம் பூரா இழுக்கிறதுக்காக. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதே மாதிரி கட்லெட் ஷேப்பில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ இல்லைன்னு நான் போட்டுக்கல, நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்பில் செஞ்சாச்சு. இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிற இதை ரவையில் டிப் பண்ணிக்கலாம். நான் ரவையில் டிப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ப் இருந்தால் அதுலேயும் டிப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், இதை மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். அதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட். இதை மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தனாக்கா பிள்ளைங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பையன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். எங்கள் அம்மா சமைச்சது பீட்ரூட் கட்லெட். ஆமாம் கைஸ், பீட்ரூட்னாலே ஹெல்தி. இதில் வேறு பீட்ரூட் கட்லெட், அது கொஞ்சம் ஸ்பைஸியான ஹெல்தி ஃப்ரூட் சாப்பிட போகணும் நாம. வாங்க இப்போ இது ஒரு எடுத்துக்கலாம் இது. ஸோ வாங்க கைஸ், இப்போ இந்த கட்லெட் இப்போ பிச்சுக்கலாம் நாம. ஆஹா, வாவ், தெரியுதா கைஸ் பீட்ரூட் உள்ள எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. வாவ். ஸோ வாங்க கைஸ், இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் இந்த ரெட்டிஷான பீட்ரூட் கட்லெட். கைஸ், எனக்கு என்னமோ அந்த ட்ரெயினில் விற்பாங்களே 30 ரூபாய்க்கு கட்லெட், அதை மாதிரி சேம் டு டேஸ்டியாக இருக்குது. ஆமாம் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் அம்மா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த ஆசம் விதமான கட்லெட் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சின்னோண்டு லைக் கொடுத்துடுங்க. அப்புறமா கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.